வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு நான் வஞ்சரம் மீன் பொரிச்சு காமிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, முன்கூட்டியே நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு. இந்த வஞ்சரம் மீன் ரெஸ்டாரண்ட் மாதிரி பொரிச்சு காமிங்க, எங்களுக்கு அந்த மாதிரி ரெசிபி வேணும்னு. ஸோ இன்னைக்கு அது செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் இருக்கும். நான் அங்கே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே, இந்த பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை மெஷர்மெண்ட்ஸும் நான் அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும், அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். நான் முன்கூட்டியை வஞ்சரம் மீன் நல்லா கழுவி அதை ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டேங்க. அதுக்கு பிறகு ஒரு பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். இந்த வஞ்சரம் மீனுக்கு நம்மளுக்கு கோட்டிங்க்கு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். கார்ன்ஃப்ளவர் தான் நல்ல ஒரு மொறுமொறுன்னு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அரிசி மாவும் நல்ல மொறுமொறுன்னு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அடுத்து முட்டை தேவைப்படும், வினிகர் தேவைப்படும், மிளகுத்தூள், பெருங்காயம், மஞ்சள் பொடி, சீரகத்தூள், மிளகாய்த்தூள் தேவைப்படும். சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறேங்க. சோயா சாஸ் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸில் ஏற்கனவே உப்பு இருக்குது. ஸோ அளவாக பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும் மேரினேஷனில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களும் நான் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கணும். ஏன்னா சோயா சாஸில் அதிகமாக உப்பு இருக்கும், சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸில் அதிகமாக உப்பு இருக்கும். ஸோ பார்த்து அளவை நான் சேர்த்துக்கினேன். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு பெரிய பிளேட்டில். இந்த வஞ்சரம் மீன் நான் வாங்கினது 2.5 கிலோ இருந்ததுங்க. அதுக்கு தான் நிறைய நான் இந்த மேரினேஷன் நான் தயார் பண்ணுறேன். ஏன்னா 2.5 கிலோவுக்கு நம்மளுக்கு அந்த மீனுக்கு தேவைப்படும். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கினேன். உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அது பண்ண பிறகு இந்த மீனை ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம அந்த மேரினேஷனில் நல்லா பூசி விடணும் 2 சைடும். இப்போ நார்மலாக ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில், அப்படி இல்லைன்னா ரெட் கலரில் இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. நான் இதில் அந்த டொமேட்டோ ரெட் கலர் ஒரு தட் ஆரஞ்ச் ரெட் கலர் நான் இதில் நான் சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்க ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கலர் சேர்க்குறாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் அந்த கலர் சேர்த்துக்கலாம். ஆனால் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஸோ நிறைய பேர் நான் கலர் சேர்த்தேன்னா அது ஏன் நீங்கள் சேர்த்தீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். டொமேட்டோ ரெட் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அது ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ இப்போ மீன் மேலே அந்த மேரினேஷன் நல்லா பூசினதும் அது மேலே ஒரு கிளிங் ஃபிலிம் போட்டு நான் நல்லா ஊற வச்சுட்டாங்க இந்த மீனை. முன்கூட்டியே நான் தயார் பண்ண தொட்டு முன்னாள் ராத்திரியே தயார் பண்ணேன். ஸோ மறுநாளுக்கு இது ரெடி ஆகிடும்னு சொல்லி நான் முன்னாள் ராத்திரியே தயார் பண்ணேன். அந்த மீன் நல்லா அந்த காரத்தில் ஊறும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா ஒரு கிளிங் ஃபிலிம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுட்டேன். நீங்கள் அப்படி இம்மீடியட்டாக செய்கிறதா இருந்தால் 2.5 மணி நேரம் முன்கூட்டியே இது நீங்கள் அந்த மசாலா தயார் பண்ணி அந்த மீனை அதில் ஊற வைக்கணும். இப்போ மறுநாள் நான் அந்த மீன் நல்லா ஊறி போச்சு. இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா அந்த எண்ணெய் காஞ்சிருக்கு. அதில் ஒரு பீஸாக அந்த மீனை சேர்த்து நான் வறுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு டிப் கொடுக்க விரும்புகிறேன். நிறைய பேர் மொறுமொறுப்பு வரல, இல்லைன்னா அந்த மொறுமொறுப்பு இல்லை, நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க. எண்ணெய் ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அது காய வைக்கணும். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தீஞ்சி போகும். நீங்கள் சேர்க்குற பொருள் அதில் தீஞ்சி போகும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அந்த எண்ணெய் நல்ல ஹை டெம்பரேச்சர் வரணும். லோ ஃப்ளேம்லேருந்தே ஹை டெம்பரேச்சர் வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்த பொருள் அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா அந்த மொறுமொறுப்பு வரும். அந்த மீன் ஆகட்டும், கோழி ஆகட்டும், நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுறதாகட்டும், எதுவுமே உள்ள வேகம், மேலே தீஞ்சி போகாது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா மேலே தீஞ்சி போகும், உள்ளே வேகாது. ஸோ இந்த மீன் அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 10 நிமிஷம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணேன்.
மேலே இருக்க கோட்டிங் அந்த எண்ணெயில் இறங்கல பாருங்கள். ஸோ அந்த மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மீன் ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி நான் வந்து ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 minutes ஆச்சு ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ ரெண்டாவது பேட்ச் வந்து அதே மாதிரி நான் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நிதானமாக ஃப்ரை பண்ணுங்க, ரொம்ப அர்ஜென்சி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க. படப்படான்னு அந்த மீனை வந்து திருப்புறத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா வஞ்சரம் மீன் வந்து கொஞ்சம் டெலிகேட் ஃபிஷ்ஷு, அது வந்து உடஞ்சி பொடியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நிதானமாக திருப்புங்க. ஸோ நிதானமாக பண்ணுங்க. இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வந்து எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும்னு. நான் வந்து ஒரு லிமிட்டாக தான் நான் வேர்ட்ஸ் அங்கே கொடுக்க முடியும். நிறைய வேர்ட்ஸ் நான் அங்கே போஸ்ட் பண்ணேன்னா நான் லிங்க்ஸ் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த டீட்டெயில்டு ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து அபவுட் வேர் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். யூடியூப் அண்ட் கூகுள் மீட்டப்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் காமிக்கிறதாகட்டும், நான் வேறு என்ன கிராஃப்ட் காமிக்கிறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து டீட்டெயில்டாக என்னென்ன யூஸ் பண்ணீங்க அது ஒரு பிளாக் வச்சுட்டு அங்கே வந்து வெப்சைட் இல்லைனா பிளாக் வச்சு அந்த பிளாக் லிங்க் வந்து நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலாக என்னென்ன யூஸ் பண்ணீங்க அரையும் குறையுமா இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துட்டு வேறு ஒரு பிளாக் வச்சுட்டு அங்கே ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் பிளாக் வச்சுருக்கேன். பிளாகில் வந்து டீட்டெயில்டாக எல்லாமே எழுதியிருக்கேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்ஸோடு எழுதியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பிளாக் விசிட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும், அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். 3 பேட்ச் வந்து மீன் ஈவனாக வறுத்து எடுத்திருக்கேன். நான் அந்த கலர் சேர்க்காத தொட்டு அந்த கலரில் எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதே ரெசிபி வந்து நான் இங்கிலீஷ் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும், அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மீன் வந்து நான் சர்வ் பண்ணிட்டேங்க. இந்த மீன் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை, லைம் ஜூஸ் எல்லாம் வந்து புழிஞ்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பிரமாதமாக வந்தது. அம்மா அப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.